மேல அதாவது தன்னோட வாழ்நாள்ல யாரு கூட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கட்சி கிட்டனா மொத்த கட்சி அடமான வச்சிருக்காரு நம்மளோட இன்னொரு அண்ணன். இன்னைக்கு அந்த செய்தி சொல்றதா இவருக்கு சீட்டு. இவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ஜெயிச்சிருவோமா, நாங்க தோக்குறோமா, அதெல்லாம் களத்துல பார்ப்போன. தயவு செஞ்சு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட இத்தனை நாள் உழைப்பு, இத்தனை நாள் கஷ்டம் எல்லாம் முடிய போகுது. உங்க எல்லாருக்குமே பர்மனன்ட் ரிட்டைர்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாருமே தாராளமா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. மதியம் செயல் வீரர்கள் கூட்டம் போட்டிருந்தோம். கூட்டத்தில் பேசணும்னு சொல்லியிருந்தேன். மண்டபமே பத்தல, ஃபுல்லா நம்ம ஆளுங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செயல் வீரர்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே திருப்பி இந்த தெருமுனை கூட்டம், நாளைக்கும் கூட்டம் இருக்கு. இவ்வளவு மீட்டிங் போட்டு என்ன பேச போறோம் அப்படின்றத தாண்டி என் சொந்தக்காரங்க கிட்ட, என் கட்சிக்காரங்க கிட்ட, என் உறவுகள் கிட்ட நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, தம்பி பேசணும் சொன்னார் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல்ன்றது யாரோ 5-6 கிலோமீட்டருக்கு தள்ளி யாரோ யாருக்கோ பண்றது இல்லைங்க, நமக்காக நம்ம பண்றதுதான் அரசியல். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆகாதவன் கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்ட்டு. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் இந்த 2 கட்சிகள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை முறையவே இந்த அரசியல் சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிறைய டிஸ்கஷன் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்க்க போறோம் அப்படின்னா எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், கவர்மெண்டா பிரைவேட்டா நடக்கிறது இல்லை. இப்ப மேக்சிமம் பிரைவேட் தான். பிரைவேட்னா எந்த ஸ்கூல், இந்த ஸ்கூலா அந்த ஸ்கூலா, சிபிஎஸ்ஆ மெட்ரிகுலேஷனா, தூரமா இருக்க ஸ்கூலா பக்கத்துல ஸ்கூலா, ஆயிரத்தி டிஸ்கஷன் போகும். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம் நினைக்கிறேன். ஒரு கோயிலுக்கு போனா எந்த கோயிலுக்கு போவோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தா யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், சொந்தக்காரன் பண்ணுவோமா, வெளியே பண்ணுவோமா, லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், இவ்வளவு பேசிருக்கோமே. இன்னைக்காவது யாருக்கு ஓட்டு போடலாம், இவனுக்கு போட்டா நல்லா இருக்குமா, நம்ம பேசிக்கமான்னு யோசிச்சு பாருங்க. காலங்காலமா நம்ம கிட்ட இந்த அடிப்படை அரசியல் அறிவே இல்லாம ஓட்டுன்றத யாருக்கோ கருணைக்காக போறதா மாத்தி, யாரோ தெரிஞ்சவங்களுக்கு போறதா மாத்தி வச்சிருக்காங்க. நல்லா யோசிங்க மக்களே. இந்த ஓட்டுன்றது தெரிஞ்சவங்களுக்காகவோ யாரோ சொல்றது கேட்டோ போடுறது இல்லை. நம்ம மனசாட்சி யாரு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோமோ அவங்களுக்கு போடணும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாள் உங்க மனசாட்சி கையை வச்சு சொல்லுங்க, இந்த டிஎம்கேவும் இந்த ஏடிஎம்கேவும் வந்தா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தோணுமா, இல்ல இந்த டிவிக்கே வந்தா நல்லா இருக்குமான்னு தோணுமான்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு முன்னாடி பேசின அக்கா சித்ராக்கா பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. 2.5 வயசு குழந்தை. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காத விஷயம் என்னல, 2 நாளா பாத்தீங்கன்னா டிவியை ஓபன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை ஓபன் பண்ணாலுமே தளபதி பத்தி தான் நியூஸ். நார்மலாக நம்ம தான் எப்பவுமே டாக் ஆஃப் த டாபிக். இப்போ நிறைய நடுநிலைவாதிகள், நடுநிலை நக்கிகள்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அவங்க எல்லாம் தப்பு நடந்தா தாங்கவே மாட்டாங்க. ஆனால் அது பக்கத்து வீட்டில் மட்டும்தான், அவங்க வீட்டில் நடந்தா மூடிட்டு சும்மா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இப்போ என்னன்னா, 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தை ஒருத்தர் கொலை பண்ணி போட்டிருக்கான். திமுகவோட ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர். இதுக்கு எதிராக குரல் கொடுக்க இங்க இருக்க இந்த நடுநிலை நக்கிகளுக்கும் இந்த மீடியாவில் உட்காந்து வாடகைகளுக்கும் பேச துப்பு இல்லை. ஆனா ப்ரியாரிட்டி மேட்டர்ஸ் சொல்லுவாங்க. எது ப்ரியாரிட்டி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். 2.5 வயசு குழந்தைய ஒருத்தன் காமமா பாக்குறான். அவனால இந்த குழந்தை இந்த நாட்டுல என்ன வேணா பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குதுன்னா எவ்வளவு கேவலமான ஆட்சியை நம்ம எல்லாம் வந்துட்டு இருக்கோம். இங்க இவ்வளவு மகளிர் இருக்கீங்க. இவ்வளவு மகளிர் அக்கா சொன்ன மாதிரி தகுதி வாய்ந்த மகளிர், தகுதி இல்லாத மகளிர்னு பிரிச்ச நம்ம அண்ணன் 1000 ரூபாய் கொடுக்கலாமா, 3000 ரூபாய் கொடுக்கலாமா, 5000 ரூபாய் கொடுக்கலாமா, ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுக்கலாமா, அதுவும் 10,000 ரூபாய்க்கு பேரு வேற கருணை தொகை. இத்தனை வருஷமா உங்ககிட்ட அடிமையா இருந்தேன். அதுதான் மக்களை தயவு செஞ்சு யோசிங்க. வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. நான் முதல் வருஷம் இந்த இடத்துல போஸ்டிங் வாங்குறதுக்கு அப்புறம் என்னோட கட்சிக்காரங்க கிட்ட சொன்னேன், வாய்ப்பு ரொம்ப முக்கியமான விஷயம்.
அப்படிப்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு நம்மளை தேடி வருது. யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தயவு செஞ்சு யோசிச்சு தேர்ந்தெடுங்க. நான் கண்டிப்பா எங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லவே மாட்டேன். யாரு நல்லவங்க யோசிச்சு பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றேன். நீங்க வேணா திரும்பி பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கவங்க பேர்ல எத்தனை கல்குவாரி இருக்கு, எத்தனை மண்குவாரி இருக்கு, யாராவது ஒருத்தர் இருந்தா கூட சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை கல்குவாரி, எத்தனை மண்குவாரி, எத்தனை பிளாட் இருக்கு, இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா யாருக்குமே எதுவுமே இருக்காது. இந்த ஸ்டேட்ல இருக்க ஒன்றிய செயலாளரையும் ஊராட்சி செயலாளருமே நாளைக்கே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தெருமண்ல டீ குடிச்சிட்டு இருப்பாரு, அவங்க தெருமண்ல இருக்க இட்லி கல்ல டிஃபன் சாப்பிட்டு இருப்பாரு. ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனா நாளைக்கு சாயந்தரம் எங்க வேலையை விட்டு வரும்போது எதுக்கு நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சாதாரணமான அடித்தட்டு மக்கள் உங்க கூடவே உங்க பழகிற ஒரு ஆள் தான் இங்க நம்ம போஸ்டிங்ல போட்டிருக்கோம். இவங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் தெரியுமா, இல்ல எங்கேயோ ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தம்பி சொன்ன மாதிரி புரோக்கர் சொல்றதை கேட்டு பேசுறவங்களுக்கு பிரச்சனைகள் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம வாழணும்னா நம்ம கூட இருக்கவங்க தான் ஆளணும். எங்கேயோ வெளிநாட்டுல இருந்தோ வெளியூர்ல இருந்தோ யாரோ சொல்லி கொடுத்த வந்து பேசுறவங்க வந்து நம்ம ஆளா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாது. உன் கொசுக்கடி பிரச்சனையும், உன் பட்டா பிரச்சனையும், உன் குடிநீர் பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க டேப்பை திறந்தா தண்ணி வரப்போகுது. அவங்க இருக்கிற இடம் 6000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, உங்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம பிரச்சனை தெரியணும்னா நம்ம பிரச்சனை தெரிஞ்ச ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நீங்க இதை பட்ட மட்டும் யோசிங்க. ரொம்ப நாள் இல்லை, மார்ச் மாதம் வந்துருச்சு, கோட் ஆஃப் கண்டக்ட் கூடி சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டிங் போகிறதுக்குலாம் பர்மிஷன் தரமாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகி போச்சு இந்த மீட்டிங் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு. இந்த மீட்டிங்ல நாங்கள் நிறைய மீட்டிங் எல்லாம் பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்களும் வெள்ளை பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்லங்க, நீங்க கிழிக்கிறதுலையும் கிழிங்க, நாங்களும் வந்து கிழிக்கிறது கிழிப்போம். பேப்பரை நான் இதுக்கு நடுவில் நமக்கு உதவி செய்யறவங்கள காவல்துறை அதிகாரிலாம் இருக்காங்க, அவங்களையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அதாவது நான் என்னன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், ரொம்ப கோவப்படாமல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மைக்கை பிடிச்சா மட்டும் எதுக்காக நமக்கு தேவையில்லாமல் கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இங்க இருக்கிற விஜயவாக்கம் ஒன்றிய மக்கள் நடுவில் நான் அவர்கிட்ட அண்ணன் மணிமாறன் கூப்பிட்டு பேசியிருந்தேன். நான் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கொஞ்சம் எடுத்துவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 96 பேஜஸ் நோட்டீஸ் பார்த்துருக்கேன், அந்த 192 பேஜஸ்லாம் பார்த்துக்கிறேன். இவங்க எல்லாம் 3000 பக்கம் 4000 பக்கம் தான் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் போல, அவ்வளோ பக்கத்தில் எடுத்துட்டு வராங்க. ஒரு ஊரில் குறைகளே 3000 பக்கம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு இடத்துல இருக்கணும், தயவு செஞ்சு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இது நம்ம தலைமுறைக்கான வாய்ப்பு. நம்ம தலைமுறை, நம்மளோட அடுத்த தலைமுறை, இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நமக்கு தேவையான ஒருத்தவங்க, நம்ம சொல்றதை கேட்கிற ஒருத்தவங்க, நம்ம சொன்னா நம்மளோட வழி புரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்க வரணும். நம்மளோட வழி யாருக்கு புரியுதோ, நம்ம சொன்னா யாருக்கு கேட்குமோ, நம்ம யாரை ஈஸியா பார்க்க முடியுமோ, நம்ம யாருக்கிட்ட நினைச்சா பேச முடியுமோ அவங்க இங்க வந்தாதான் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும். அதனால இந்த விஜயவாக்கம் ஒன்றிய மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுகவா அதிமுகவாலாம் பேச விரும்பல. நான் நமக்கு எப்பவுமே நம்மளை பத்தி மட்டும் தான் பேசி பழக்கம். அதனால நீங்க இந்த தேர்தலில் டிவிக்கு வாய்ப்பு கொடுங்க. இனிமே வரப்போற தேர்தல் எல்லாமே இந்த கட்சி உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுதுன்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க எப்பவுமே வந்து பொய்யான வாக்குறுதிகள், முடியாத வாக்குறுதிகள். தம்பி சொன்னாரு 5000 கொடுக்குறோம், 10000 கொடுக்குறோம், எப்படி கொடுப்போம்? செயல்முறை. நான் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். நான் ஒருத்தர் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அறிவிக்கணும், அதுக்கான செயல்திறன், என்ன வரைவு, இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த போறோம். சரி ராஜா, எதுக்கு பண்ண போறோம்? இவ்வளவு பேர் இருக்காங்க, பயனடைவாங்க. சரி ராஜா, காசு எங்க இருந்து வருது? இந்த இடத்துல இருந்து காசு எடுக்க போறோம். சரி ராஜா, அந்த காசு திருப்பி எப்படி வைப்பேன்? இவ்வளவு திட்டங்கள் போடணும், இவ்வளவு வரைமுறைகள் இருக்கணும். இதுக்கு தான் வந்து நம்ம அவ்வளவு செக்ரட்டரி வச்சிருக்கோம், கலெக்டர் வச்சிருக்கோம். ஆனா எதுவுமே இல்லாம வெறும் கடன் மட்டுமே வாங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இந்த கூட்டம் மட்டும்தான். 2021 நம்ம தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா 4,75,000 கோடி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 5 வருஷத்துல டபுள் அமௌண்ட் கடன் வாங்கியிருக்காரு நம்மளோட அண்ணன் மு.க. ஸ்டாலின் சார் அவர்கள். சரி, இப்ப அடுத்து வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே கடன் தான் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 150 கோடி வட்டி கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு வட்டியா கட்டுறாம 150 கோடி. 150 கோடி இருந்தா எத்தனை ஸ்கூல் கட்டலாம், எத்தனை வீடு கட்டலாம், எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ணலாம், நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 150 கோடியை சும்மா டெய்லியும் வட்டியா கட்டிக்கிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட். ஏன்னா எவனோ பாக்கெட்ல காசு ஏறுறதுக்காக.
இவ்வளவு பண்ண மக்கள் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு என்ன செய்தது? நீங்க அதை பண்ணீங்களா, நீங்க இதை பண்ணீங்களா? நாங்க ஏன்டா பண்ணோம்? நாங்களா கொள்ளடிச்சு வச்சிருக்கோம், நீங்க தான் கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. எங்களை பார்த்து கேள்விக்கிறீங்க, நாங்க ஏன் பண்றோம், நாங்க ஏன் பண்றோம்? இந்த ஸ்டேஜ்ல இருந்து வேணா ஓப்பனா ஒண்ணு பண்ணிப்போமா? எல்லாரையும் கேட்க முடியாது, ஏன்னா எல்லாரும் கோவப்படுறாங்க. நான் வேணா சொல்றேன், நான் என் சொத்து எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துறேன், நீங்களே எழுதி கொடுத்துறீங்களா? இங்க நிக்கிற நாளைக்கு எம்எல்ஏவா நிக்கிறாங்கல்ல, 2 பேர் நிப்பாங்கல்ல, நாளைக்கு 2 பேர் வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி நான் டிக்ளரேஷன் கொடுத்துட்டேன் என் பேர்ல, நான் எதுவும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆல்ரெடி டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன் என் பேர்ல என்னென்ன சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அடுத்த வாட்டி வேட்பாளராக நிற்கும் போது நான் நிக்கிறேனோ யாரோ ஏதோ ஒண்ணு, ஆனா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாரு நின்னாலுமே எங்களோட சொத்தை இந்த விரிவாக்கம் இந்த மாதாவர் தொகுதிக்காக எழுதி கொடுக்குறோம். மதிப்புக்குரிய கனவான்கள், இந்த தொகுதிக்காக கஷ்டப்படுறவங்க, இந்த தொகுதிக்காக உயிரை கொடுக்குறவங்க, இந்த தொகுதிக்காக எல்லாம் பண்ண நினைக்கிறோம், அவங்களும் இதே மாதிரி எழுதி கொடுப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இல்ல சரி ஓகே தம்பி, நீ ஜெயிச்சுக்கனா நிறைய சம்பாதிச்சிருவிய, சரி அதுக்கு சேர்த்து பேசிடுவோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2031 வருவோம். அன்னைக்கே சொத்து அதே மாதிரி தாராளமா எடுத்துக்கங்க. மிந்தி போனா 3 வேளை சோறு என் கூட இருக்க நல்லாவே தெரியும். 4 இட்லிக்கு மேலே இதுக்கு நான் சாப்பிட்டதில்ல, ஒரு பிரியாணி முழுசா சாப்பிட்டதில்லை. அவ்வளவுதான். நம்ம எனக்கு கூட வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு மேல வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்னா நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆண்டவன் புண்ணியத்துல போறதுக்கு ஒரு வீடு, ஃபார்ம் ஹவுஸ், பீச் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ், எந்த ஹவுஸ் இருந்தாலும் ஒரு பெட்ரூம் மேல தாண்டி போக போறது இல்லை. அதனால எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆடம்பரம் தேவையில்லை, அத்தியாவசியம் தான் தேவை. அடுத்த தலைமுறையை வளமான தமிழகமா மாத்திட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். நடுவுல ஒரு அண்ணனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன், அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னா, அவரு தமிழக வெற்றி கழகத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்லாம் போட்டாங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா இருந்தா போதும், சீக்கிரமா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அண்ணனுக்கு தான் இந்த பதிவு. 5 கோடி இல்லைன்னா உங்க அப்பன் சொத்து மொத்தமா எடுத்து வந்தாலும் எவனையும் வாங்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே பதிவு பண்ணதுன்னா, இந்த மைக்க தலைவனுக்காக பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வேற ஒரு தலைவனை பார்த்து போயிட்டே இருக்கும். இந்த மைக்க என் அண்ணனுக்காக பிடிச்சிருக்கோம். எங்க போனாலும் சரிங்க, இதே மாதிரி தெருக்கு தெரு ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் போட்டு கத்தி உயிரை கொடுத்தாவது எங்க அண்ணனை சிஎம்சிக்கு உட்கார வைப்போமே தவிர உங்களை மாதிரி கட்சி மாதிரி ஓட மாட்டோம். யார சொல்றீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எதிர்பாராதது எதிர்பாராங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 2026 எலெக்ஷனு ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு எதிர்பார்க்கலாம் நடக்குது. சம்பந்தமே இல்லாம காலம் 50 வருஷமா இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுக போய் சேர்றாரு. கல்யாண மண்டபத்தை ஈசன் கட்டிட்டு வந்தவங்க திடீர்னு பார்த்தா திமுக போய் சேர்றாங்க. என்னதான் வச்சிருக்காங்க எனக்கே புரியல. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் ஆல்ரெடி கொள்ளடிச்ச பணம் இருக்குது, கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுங்க, புடுங்கி தரோம், கவலைப்படாதீங்க. மக்களை கடைசி அவங்க கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம பிறந்த மண்ணுக்கு நம்மளால ஏதாவது செஞ்சிட முடியாதா? இந்த அரசியல நம்மளால ஏதாவது சாதிச்சிட முடியாதா? இப்படியே எங்ககிட்ட ஏமாந்து இருக்கிறது பதிலா ஒரு வாட்டியாவது எதிர்த்து பேசிட மாட்டோமா? நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லா இருந்தாதா அப்படின்ற ஒரு கூட்டம் தான் இங்க தமிழக வெற்றி கழகம் பின்னாடி சேர்ந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது வில்லிவாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு எம்.